சுவாமியே சரணமையப்பா. பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் எனது இஷ்ட தெய்வத்திற்கும் முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது வாஸ்து குருநாதரின் நல்ல ஆசியுடன் இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இதுல ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களும் வாஸ்துவின் மீது நம்பிக்கையற்றவர்களும் இந்த வீடியோவை தவிர்த்திடுங்க. இப்போ ஜோதிடம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் பார்த்திருப்போம். 12 கட்டங்கள் இருக்கும். அந்த 12 கட்டங்களுக்குள்ள 9 நவகிரகங்கள் இருக்கும், 12 ராசிகள் இருக்கும், 27 நட்சத்திரங்கள் இருக்கும். இவை அனைத்தும் இணைந்து நம் வாழ்க்கையில் போகக்கூடிய பாதையை தீர்மானிக்குது அப்படின்றது தான் ஜோதிடம். இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் வாஸ்து அப்படின்றதும். வாஸ்து அப்படின்றது ஒரு வீட்டினுடைய பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் ஒருங்கே இணைத்து அவரவர்களுக்குரிய இடத்தில் அவரவர்களுக்குரிய காரகத்துவங்களை நிலைப்படுத்துவதுதான் வாஸ்து. இந்த வாஸ்துவுக்கும் ஜோதிடத்திற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. இந்த தொடர்புகள் என்னென்ன அப்படின்னா, ஒருத்தனுடைய ஜாதகத்தின் அமைப்பு படி அவருக்கு எந்த மாதிரியான வாசல் உள்ள வீடு அமைந்தால் அவருக்கு அதிர்ஷ்டமான திசை, அதிர்ஷ்டமான வாழ்க்கை நடக்கும் என்பதை ஜோதிட கட்டத்தின் மூலமாக அறியலாம். அதே மாதிரி ஒருவருடைய வீட்டிற்குள் சென்ற உடனேயே வீட்டை ஆராய்ந்து பார்த்தால் அவர் இப்பொழுது எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உண்டான கனெக்டிவிட்டி. இதுல ஜாதக கட்டம் அப்படின்றது எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான பலன்களை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய வீடு சரியானபடி அனைத்து நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் அவரவர்கள் காரகத்துவத்தின்படி சரியாக அமைந்து விட்டால் அந்த ஜாதக கட்டம் தீய பலன்களை கொடுக்கும் தசா புத்தியிலே கூட அந்த வீட்டின் உரிமையாளருக்கு பெரும் பாதிப்புகளை கொடுக்காமல் அந்த வீடு அவரை காப்பாற்றிவிடும் என்பதுதான் உண்மை. வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீடை சரியானபடி அமைத்து ஒருவர் குடியேறும் பொழுது அவருடைய வாழ்க்கை மென்மேலும் உயரும் என்பதுதான் உண்மை. நாம் அனைவருமே ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். அடிப்படை தேவைகள் என்பது 3: இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை என்று. இதிலே உணவை நாம் தவறாக உட்கொண்டால் பல நோய்களுக்கு உள்ளாக நேரிடும். உடையை நாம் சரியாக உடுத்தவில்லை என்றால் சில பிரச்சனைகளை நமக்கு உண்டாக்கும். அதே போலத்தான் ஒருவருடைய வீடு வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையிலே அமைந்து விட்டால் அவருடைய வாழ்க்கை மென்மேலும் சிறப்படையும் என்பதுதான் உண்மை. இதிலே அனைவரும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் இல்லங்களிலுமே இதை பரிசோதித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் அனைத்து அறைகளுக்கும் சூரிய ஒளி பிரகாசமாக வருகிறதா என்று சோதித்து பாருங்கள். ஏனென்றால் சூரியன் தான் உலகத்தின் ஆட்டி படைக்கும் ஒரு உன்னத சக்தி. சூரியன் இல்லாமல் இங்கு எந்த உயிர்களும் இல்லை என்பதே உண்மை. ஸோ அதன்படி சூரிய வெளிச்சத்தை நாம் நமது இல்லத்திலே சரியானபடி அமைத்திருக்கிறோமா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அனைத்து அறைகளிலுமே ஜன்னல்கள் வாசல்கள் சரியாக அமைக்கப்பட்டிருக்கிறதான்றதையும் செக் பண்ணணும். இதுல மனேடி சாஸ்திரத்தின்படி பல அளவுகள் இருக்கிறது. நல்ல அளவுகளும் இருக்கிறது, தீய அளவுகளும் இருக்கிறது. அதன்படி சரியாக அமைந்துள்ளதா நமது இல்லம் என்பதையும் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். இப்படி அனைத்தும் ஒரு சேர நன்றாக அமைந்திருக்கும் பட்சத்திலே அந்த குடும்பத்தின் வளர்ச்சியையும் குடும்பத்தின் நிம்மதியையும் யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் உண்மை. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். இதுல அனைத்து மேஸ்திரிகளுக்குமே அனுபவத்தின் அடிப்படையில வாஸ்துன்றது ஓரளவுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் உள்ள வாஸ்து அமைப்புகளோ மனையடி அமைப்புகளோ பொருத்த அமைப்புகளோ தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு. நீங்க பல லட்சங்கள் போட்டு வீடு கட்டுறீங்க. அது 15 லட்சமா இருக்கலாம், 20 லட்சமா இருக்கலாம், 50 லட்சமா இருக்கலாம், 1 கோடியா இருக்கலாம். ஆனா நீங்க கட்டினதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு முன்னாடி, ஆரம்பத்திலேயே வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு வாஸ்து நிபுணரை அழைச்சு எனக்கு என் ஜாதகத்தின்படி எப்படி வீடு அமைந்தால் எனக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஆராய்ந்து அந்த வாஸ்து நிபுணரிடத்துல ஒரு பிளானை வாங்கி அந்த பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி கட்டும் பொழுது உங்களுக்கு அனைத்து வளங்களும்
கூடிய ஒரு வீடு அமையுன்றது தான் உண்மை. இது அனைத்து மக்களும் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு வீட்டிற்கு பொருத்தம் என்பது மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இதிலே நாம் திருமணத்திற்கு 10 பொருத்தங்கள் பார்ப்போம். அதே போல ஒருவருடைய வீட்டிற்கு 15 பொருத்தங்கள் பார்க்க வேண்டும். அந்த 15 பொருத்தங்களிலே குறைந்தபட்சம் ஒரு சில அமைப்புகளை தவிர மற்ற அனைத்தும் சரியாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நட்சத்திர பொருத்தமாக இருக்கட்டும், யோனி பொருத்தமாக இருக்கட்டும், ஆயுள் பொருத்தமாக இருக்கட்டும், வரவு செலவு பொருத்தமாக இருக்கட்டும், அனைத்துமே அந்த வீட்டின் உரிமையாளரின் ஜாதகத்திற்கு ஏற்ப அமைந்து இருக்க வேண்டும். அப்படி அமைந்திருந்தால்தான் அந்த வீடு 100% அனைத்து நற்பலங்களையும் கொடுக்கும் என்பதுதான் உண்மை. வாஸ்து சாஸ்திரம் என்பது அளவுகளை சார்ந்தது மட்டும் அல்ல. நவ கிரகங்கள், பஞ்சபூதங்கள் மற்றும் மனையடி அளவுகள், மேலும் இந்த பொருத்தங்களையும் சார்ந்துதான் ஒருவருடைய வீடு பூரணத்துவம் அடைகிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீடு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து இந்த வீட்டினுடைய என்னுடைய ஜாதகத்திற்கு ஏற்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கேட்டு நல்ல அளவுகளை கொண்டு வீடுகளை அமையுங்கள். உங்களுடைய இன்ஜினியர் சிறப்பான வீடுகளைத்தான் கட்டுவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதற்கூடவே இந்த ஜாதக அமைப்புடன் கூடிய வாஸ்து அமைப்புகளும் இணைந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தரமான வீடு கிடைக்கும். உங்கள் சந்ததிக்கு வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சந்தோஷத்திற்கும் ஒரு உன்னதமான ஒரு வீடு அமையும் என்பதுதான் உண்மை. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தினந்தோறும் பார்க்க பாசிபிள் தான் 68 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாமியே சரணமையப்பா.